ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 2 சிங்கரா பேசுறத ஃபர்ஸ்ட் நீங்க சரி பேசுறத ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. நீங்க தப்பு பண்ணியா ரைட் பண்ணியா? இன்சிடென்ட்ஸ் ஆன உடனே நீங்க ஆக்ஷன் எடுக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு பேசுறத எப்படி சரிப்படுத்த சொல்லுங்க. நம்ம மறக்காத ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் வச்சு இப்படி ஒரு இன்சிடென்ட்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அவங்களே கூப்பிட கல்யாணுக்கு அவங்க லெக் டச் பண்ணிட்டு பிளெஸிங் எடுத்தது, இது என்ன? அது சரியா இது சரியா, இது உண்மையா அது உண்மையா, என்னது இது? பேசின எதுவுமே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. தனுஷ் சார் பத்தி சொன்னா கே கண்ணில் பார்த்துருக்கா அவங்க. நான் ஷோ பண்ணிருக்கேன் தனுஷ் சாரோட, பார்ட்டி பண்ணிருக்கேன் அங்க மலேசியால. நீங்க இந்த வாழ்க்கை வாழனா ஒரு எக்ஸாம்பிளா வாழுங்க. அப்படி வாழதானே நீங்க ஒரு சிங்கர், நான் ஒரு ஆக்ட்ரஸ், நம்ம பண்ண பார்த்து தான் அடுத்து ஃபாலோ பண்றோம். அப்ப நீ இந்த மாதிரி விஷயம் மறக்கணும்னா இவ்வளவு பெரிய தப்பு. ராஷ் டிரைவரா? ஆமா. கேஸ் விடும். என்ன கேஸ் விடணும்? ரேஷ் அண்ட் சேஃப் டிரைவ். ரேஷ் அண்ட் டிரைவ். ஆமா ஆமா ஆமா. ஒன் டே 20 இயர்ஸ்ல ஆக்சிடென்ட் ஆவல. அப்ப என்ன பேசுறீங்க நீங்க? கிஸ் ஆர் ஹக். ஆக்சுவலா அது கைண்ட்னஸ் இருக்குல, வேற லெவல்ல இருக்கு. லைட்ஸ் ஆன் ஆர் லைட்ஸ் ஆஃப்? லைட்ஸ் ஆஃப். லைட்ஸ் ஆஃப். டார்க் பர்சன். ஆமா. கோவா ஆர் தாய்லாந்து? தாய்லாந்து. தாய்லாந்து. தாய்லாந்து ரொம்ப பிடிச்ச இடம். நிறைய கேர்ள்ஸ் கூப்பிட வச்சு டான்ஸ் பண்ணிட்டுருவா. ஸோ ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வேட்டைக்காரி. ஆமாம். கையில் துப்பாக்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஸோ எப்படி வந்திருக்கு? சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆக்ஷன் எல்லாம் வேற லெவலில் இருக்கு. ஆமாம், இடையில கூட ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஜிம்னாஸ்டிக் ட்ரைனிங். ஆமாம் ஆமாம், பண்ணிருக்கு. இந்த படத்துக்காக தானே அது? இந்த படத்தை அப்புறம் மிஸ்டர் எக்ஸ் ஆரிய படம், அது ரெண்டு படத்துக்கு ரிஹர்சல் போயிட்டு இருக்குங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இது என்ன பேஸ்டான சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா? வேட்டைக்காரி எதை மையப்படுத்தி போகும்? இதே ரியல் ஸ்டோரி. அதுக்கப்புறம் நம்ம மலை மேலே ஷூட் பண்ணியாச்சு. அங்கே இருக்க ஆளே எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றது அது கொஞ்சம் நம்ம காட்டுறதை ட்ரை பண்ணிருக்கு. ஓகே. அதே மாதிரி ஒரு நல்ல மெசேஜ் சொல்லிருக்கு. இதில் ரொமான்டிக் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, காமெடி இருக்கு. ஆமாம், ஹீரோ கிட்ட இருக்கு. ஓகே. சாங்ஸ் வனமே சாங்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. வைரமுத்து சார் தான் 2 பாட்டு எழுதிருக்கோம். வேட்டைக்காரி பேரு வைரமுத்து சார் தான் கொடுத்தாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். வெரி பிளஸ். படத்தோட டைட்டில் வந்து வைரமுத்து சார் தான் வச்சதா சொன்னீங்க. பட் ரீசெண்ட் டைம்ல சரி, இதுக்கு முன்னாடியும் சரி, வைரமுத்து சாரை பற்றி அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், அந்த அலோகேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தோணுது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 2 சிங்கரா பேசுறத ஃபர்ஸ்ட் நீங்க சரி பேசுறத ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. நீங்க தப்பு பண்ணியா ரைட் பண்ணியா? நீங்க ரைட்டா இருந்து பேசுனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த இன்சிடென்ட்ஸ் ஆன உடனே நீங்க ஆக்ஷன் எடுக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு பேசுறத எப்படி சரிப்படுத்த சொல்லுங்க. அது பார்த்து ஒன் மோர் சிங்கர் அவங்க பேசுறங்க, எனக்கு இந்த இன்சிடென்ட்ஸ் ஆகி அந்த இன்சிடென்ட்ஸ் ஆகி, ஏன் நீங்க ஆக்ஷன் எடுக்கல? ஏன் இப்போ போய் பேசுறீங்க? ஒருத்தர் தப்பு பண்ண இருக்குன்னா அது தப்ப பார்க்கறது, தப்பு இடத்துல இருக்குது. ஒருவேளை அந்த சமயத்துல அவங்களுக்கு அந்த தைரியம் இல்லாம இருந்து அதுக்கப்புறம் எப்படிமா இது எல்லாமே எக்ஸ்கியூஸ் தான். எனக்கு தைரியம் இல்லை, இல்லைன்னா எனக்கு பிளாக்மெயில் பண்ணுவான், இல்லைன்னா கெரியர். நம்ம மறக்காத ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் அவங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை என்ன கெரியரை ஸ்பாயில் ஆகும் சொல்லிட்டு, அதே மாதிரி அவங்க ஒரு என்ன சொன்ன கல்யாணுக்கு வந்து காலத்து கீழே டச் பண்ணிட்டு பிளெஸிங் கூட எடுத்திருக்கேன். அவ்வளவு வேற திரும்ப நீங்க மனசுக்குள்ளவே இது இல்லாம நம்ம வெளியே நடிப்புறோம்னா என்னது இது? வாழ்க்கையா சொல்லுங்க. இது ரைட்டா? நீங்களே சொல்லுங்க. அதான் எது உண்மைன்னு தெரியாத வரைக்கும் நம்ம சரி தப்பு சொல்ல முடியாது. நம்ம கண்ணுல தெரியல. பட் நான் என்ன சொல்றேங்க, அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் வச்சு இப்படி ஒரு இன்சிடென்ட்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அவங்களே கூப்பிட கல்யாணுக்கு அவங்க லெக் டச் பண்ணிட்டு பிளெஸிங் எடுத்தது, இது என்ன? அது சரியா இது சரியா, இது உண்மையா அது உண்மையா, என்னது இது?
நான் உடனே கேட்டுறேன் உங்களுக்கு. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு தான் வச்சுக்கோங்க. எதா இருந்தாலும் ஸ்பாட்ல சொல்லணும். பட் சொல்லணும். பட் ஓபன் பண்ணிடணும். அந்த இருந்த கூட திருப்பி அவங்க கூட பிளெஸிங் எடுத்துற என்ன ஏன்னா அவங்க ரீசெண்டா கூட வீட்டுக்கு கூப்பிட்டு gift தரேன்னு சொல்லிட்டு பேண்டீன் ஷாம்பு தந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அததான் சொல்றீங்க. அத வேற இத சின்ன மேசிவ் நான் சொல்றேன். அவங்க ஷாம்பு இத விஷயம் சொன்னா அவங்க என்ன ஒரு சிங்கர் சின்னமே பேசுனனால தான் இவங்க பேச ஸ்டார்ட் பண்ணிச்சு. பேச ஸ்டார்ட் பண்ணிச்சு. அவங்க ஏன் அப்ப ஆக்ஷன் எடுக்கல? இப்போ ஒருத்தர் நீங்க ஒருவேளை எனக்கு தப்பாவே பாக்குறவான், தப்பாவே ஆப்ரேட் பண்ணுவான், அப்ப நமக்கு தெரிஞ்சுன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் போக கூடாது. ஓகே, நம்ம ஏன் போகணும்? கரெக்ட். இன்னும் ஒரு கையில கிளாப் பண்ண மாட்டேன், 2 கையில வேணும். நம்ம இங்க உட்காரு அவ தப்பா அவங்க பார்த்து உலகத்தை தப்பா சொல்றதை விட நீங்க என்ன ரைட்டா தப்பா பண்ணா நீங்க ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணுங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க பேசின எதுவுமே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. தனுஷ் சார் பத்தி சொன்னா கே கண்ணில் பார்த்துருக்கா அவங்க. நான் ஷோ பண்ணிருக்கேன் தனுஷ் சாரோட, பார்ட்டி பண்ணிருக்கேன் அங்க மலேசியால. என்ன அவங்க கூட இருந்துச்சு, அவங்க நயன்தாராவோட ஹஸ்பண்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர் இருந்துச்சு, விஜய் டிவியில் ஆண்டன் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் இருந்துச்சு. நம்ம இல்லாமல் பார்ட்டி பண்ணுறதுக்கு பழகுறதுக்கு அவங்க வந்து அப்படிப்பட்ட நேச்சர் கிடையாது அவங்களுக்கு. ஓகே, அந்த பார்ட்டி எப்படி இருக்கும்? ஏன்னா அவங்க அந்த பார்ட்டியவே ஒரு மாதிரி பேசுனாங்க. நீங்க சொல்லுங்க, ஏன்னா நீங்க அங்கே இருந்துட்டு. ஆமாம், அவங்க அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இவங்க பேசுறத ஃபர்ஸ்ட்டு நீங்க பண்ணதே பேட் கர்மா. இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் பத்தி பேசுறது நீங்க கண்ணில் பாத்திர பேசுறது ஐ வில் அக்செப்ட். நீங்க கண்ணிலே பார்க்க இல்லாம இப்படி பேசுறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அப்படி பண்ணக்கூடாது. ஐ எம் நாட் அட் ஆல் 2 பேருக்குமே நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்ண மாட்டேன். நான் வைரமுத்து சாருக்கே சப்போர்ட் பண்ணது கிடையாது. நான் யாருக்குமே உண்மையான விஷயம் தான் நான் சொல்றேங்க. நீங்க இந்த வாழ்க்கை வாழனா ஒரு எக்ஸாம்பிளா வாழுங்க. அப்படி வாழதானே. நீங்க ஒரு சிங்கர், நான் ஒரு ஆக்ட்ரஸ், நம்ம பண்ண பார்த்து தான் அடுத்த ஃபாலோ பண்றோம். அப்ப நீ இந்த மாதிரி விஷயம் மறக்கணும்னா இவ்வளவு பெரிய தப்பு. இது ஒரு எக்ஸாம்பிளே மாறிட்டு இது பண்ணோம். நீங்க தப்ப மறக்கணும்னால எத்தனை பொண்ணு பாதிக்கு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கே பொறுப்பு நீங்க தான். கண்டிப்பா சரிதானே? கண்டிப்பா. ஏன்னா திடீர்னு அந்த போன மாதம் ஃபுல்லாகவே எப்படி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக போன மாதம் வந்து ஹேமா கமிட்டி அந்த இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பிக் ஷாட்ஸ் எல்லாருமே அதில் வந்து அந்த அலோகேஷனில் உள்ளாங்க. ஸோ அந்த ஹேமா கமிட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹேமா கமிட்டி பற்றி நான் பார்த்தது கிடையாது. ஸோ ஓகே, என்னன்னா ஸோ ஆக்ட்ரஸுக்கு இருக்கக்கூடிய அந்த கேஸ்டிங் கோச் அந்த விஷயங்களை பற்றி தான் அங்கே நிறைய நடந்திருக்கு. ரொம்ப ஐ மீன் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக இது பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி இது ரொம்ப வைடா பேசப்படுது. இல்ல ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. பேசப்பட்டது நம்ம இண்டஸ்ட்ரி தான் ஜாஸ்தியா அதை பெருசா பண்ணிட்டு பேசுறது, அதை டிஆர்பி ஆக மாறிக்கிறது நம்ம பண்ண ஆளதான் பண்றீங்க. அவங்க அந்த 2 சிங்கருமே இத்தனை வருஷம் கழிச்சு பேசுறது எதனால பேசுறது அவங்கள மட்டும் தான் தெரியும், அவங்க மனசுக்கு மட்டும் தான் தெரியும். கரெக்ட் தானே? சொல்லுங்க. கண்டிப்பா. ஒரு விஷயம் பண்ணுனா முதல்ல நீங்க அட்ரஸ் பண்ணணும், நீங்க ரைட்டா ரோங்க, அதுக்கப்புறம் பண்ணணும். கண்டிப்பா. நான் ஆக்சுவலாக நான் அஸ் அ ஃபீமேல் ஆக்ட்ரஸாக இருக்கேன்னா நான் கேட்குறேன், நீங்கள் அந்த மாதிரியான கால்ஸ் உங்களுக்கு வந்திருக்கா? ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? நான் ஜாஸ்தி பேஸ் பண்ணது கிடையாது, கம்மியாக தான் பேஸ் பண்ணுறேன். இதுக்கு ரீசன் என்னன்னா, சஞ்சனா சிங்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அவங்க எப்பவுமே கஷ்டப்படுத்த ஆடிஷன் கொடுத்து படம் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். இது டேபிளில் வந்த உடனே நான் சொன்னுவேன், என்னோட ஆக்டிங் ஆடிஷன் பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுத்து இதெல்லாம் பண்ண மாட்டேன், அவ்வளோதான், அங்கே கதை க்ளோஸ் ஆகும். அது இதுலயே அக்ரிமெண்ட் மாதிரியே இருக்கு. அக்ரிமெண்ட் கிடையாது, போன்ல கேட்டது கூட நான் அப்படியே க்ளோஸ் பண்ணுவேன். அந்த விஷயம் அடுத்த லெவலுக்கு போவே மாட்டேன். ஓகே, சோ அவ்வளவுதான். இந்த விஷயம் இண்டஸ்ட்ரியில இருந்த கூட ஐடில இருந்த கூட இது வந்தனா எப்படி நீங்க அந்த ஃபேஸ் பண்ணணும், எப்படி அதை ஹேண்டில் பண்றோம் உங்க கையில தான் இருக்கும். நீங்க போய் உலகத்துல மாறணும் சொல்லிட்டு மாற முடியாது. உலகத்து உங்க உள்ளதா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் மாறுங்க, அதுக்கு அடுத்து அதை பார்த்து உலகத்தை மாறும். கரெக்டான பாயிண்ட். என்னன்னா சி நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் என்னைக்கா ஸ்லாப் பண்ணிருக்கீங்களா? இது மாதிரி நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. அப்படியெல்லாம் நான் பண்ணது கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு தப்பை பண்ணனா உங்களை கடவுளை பார்த்துருவோம். ஒரு வார்த்தை நீங்க வாயில சொல்றது, ஒரு ஆக்ஷன் பண்றது உங்களுக்கு ஒரு இருக்கும். நான் ஒரு ஸ்லாப் பண்ணது அந்த இதை எடுத்துரும். எனக்கும் இந்த மாதிரி ஒரு நான் கேட்டு அதுக்கு மேல எனக்கு வயலன்ஸ் பண்றேன்னா நான் போலீஸ்ல போறோம், இல்லைன்னா நான் கோர்ட்டுக்கு போறோம், இல்லை நான் மீடியாவுக்கு போறோம். ஓகே, நான் நீங்க ஒரு தப்பு பண்ண அதுக்கு மேல ஒரு நான் ஸ்லாப் பண்ண நான் தப்பு பண்ண 2 பேருமே ஒரே ஈக்குவல் ஆகும். எதுக்கு? நீங்க ஒரு தப்பு பண்ண அதுக்கு ஹையர் லெவலுக்கு நான் இருக்கும்.
Nice. நான் அதுக்கு இன்டெலிஜென்ட்டா டிசிஷன் தான் எடுத்துருவோம். ரொம்ப ஃபோர்ஸபுளான பர்சனா இருக்காங்க. கட்டுக்கடங்காத காளைங்க. நைஸ் நைஸ் நைஸ். இல்ல நல்ல விஷயம், இது மாதிரி இருக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா இது ஒரு கேட் தானே, ரொம்ப ஈஸி ஹேண்ட்லிங்கா இருந்துட்டோம்னா யாரு வேணா நம்ம வந்து ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த கேட் வந்து ஒரு நல்ல, உண்மையாவே நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா இது கெரியரை பாதிக்குதுங்கிறனால சில பேர் வந்து வெளில சொல்லாம இருக்காங்க, பின்னாடி சொல்றாங்க. நீங்க அதுமாரி ஐ மீன் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டு பெரிய படத்தை வேணான்னு தவிர்த்துருக்கீங்களா? மிஸ் ஆகிருக்கா அதுமாரி ஏதாவது பெரிய படம், பெரிய ஷார்ட்ஸோடைய படம்? நிறைய சொல்லிருக்கேன். நிறைய படத்துக்கு நான் அதை பெரிய சின்ன பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி விஷயம் வந்தாலே அதுலேருந்து வெளியே வந்துடும், அவ்வளோதான். ஓகே நைஸ். ஐ ஹாவ் செக்மெண்ட், ஒரு திஸ் ஆர் த செக்மெண்ட் ஒன்று இருக்குது. டக்கு 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 டக்குன்னு அந்த செக்மெண்ட் இப்போ விளாட போகிறோம். யோசிக்காமல் பதில் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். யோசிக்கவே மாட்டேன், டக்குன்னு கேட்டுருங்க, அவ்வளோதான். 5 minutes முடிச்சலாம். ரஜினியா இருக்கா கமல்? ரஜினி சார். பிரியாணி ஆர் கர்ட் ரைஸ்? பிரியாணி. கார் ஆர் பைக்? கார். கார். பைக் பிடிக்காது? பைக் ரைட் பைக் பிடிச்சிக்கும், பட் கார்னா ஃப்ளைட் மாதிரி ஓடிடும். ரேஷ் டிரைவரா? ஆமா. கேஸ் விழும். என்ன கேஸ் விடணும்? ரேஷ் அண்ட் சேஃப் டிரைவ். ரேஷ் அண்ட் டிரைவ். ஆமா ஆமா ஆமா. ஒன் டே 20 yearsல ஆக்சிடென்ட் ஆகல. அப்ப என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பதவி கொடுத்துருங்க? நான் இங்க இருந்த ஒரு குருஜி திருப்பதி கூட டிரைவ் பண்ணி எடுத்துருவாங்க. அவங்க பார்த்த இடம் என்ன ஒரு ஃபீமேல் டிரைவரா? அதுக்கு வந்த அப்புறம் எனக்கு சர்டிபிகேட் கொடுத்தாச்சு. கண்டிப்பா ஒரு நாள் உங்க கூட ஒரு கார் ரைட் வரணும். ஆமா ஷூரா. ஓகேவா? வெஸ்டர்ன் ஆர் ட்ரெடிஷனல்? ட்ரெடிஷனல். சாரி. சாரி. ஓகே. ஜிம் ஆர் யோகா? யோகா. ஆனா ஃபிட்னஸ்ல தான் அதிக கான்சென்ட்ரேட் பண்றீங்க. இருக்கு. பட் யோகா என்ன தெரியுமா? யோகா நமக்கு ஹெல்த் எந்த இஷ்யூ இருந்தாலே நமக்கு சரிப்படுவோம். அதுதான் உங்க ஃபிட்னஸ் சீக்ரெட். நான் அதை கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா எல்லாருமே கேட்குறாங்க, ரொம்ப ஃபிட்டா இருக்கீங்க, டு பி ஹானஸ்ட் ரொம்ப கிளாமரா இருக்கீங்க, என்ன சீக்ரெட்? என்ன ரொம்ப உள்ள மனசு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாருக்குமே ஹாப்பினஸ். இல்ல ரொட்டீன் சொல்லலாம்ல. எத்தனை மணிக்கு ஜிம் பண்ணுவீங்க? நான் 5:30 6 o'clock wake up ஆகும் டெய்லி. சில டைம்ல கொஞ்சம் லேட் ஆகுனா ஸ்கிப் பண்ணோம், இல்லைன்னா திருப்பி அதே ரூட்டுக்கு வருவோம், அவ்வளோதான். எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட்? ஒரு 1.5 hours. 1.5 hour ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓ மேம், நீங்க வேற ஒண்ணு, இவெல்லாம் சும்மா போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வரான் ஜிம்முக்கு ஃபீஸ் கட்டிட்டு. ஓகே. மணி ஆர் ஃபேம்? ஃபேம். ஓகே. கிஸ் ஆர் ஹக்? ஹக். ஹக். ஒரு வார்ம் ஹக். அதுல ஒரு ஆக்சுவலா ஒரு கைண்ட்னஸ் இருக்குல்ல, வேற லெவல்ல இருக்கும். அப்படி ஹக் பண்ணிட்டே இருக்கலாம். அப்படியா? கண்டிப்பா. அது ஒரு மாதிரி நல்லாவும் இருக்கும். ஆமா. ஸ்லீப் இன் ஆர் கெட் கோ அவுட்? கோ அவுட். கோ அவுட். எங்க ரொம்ப அதிகமா போவீங்க? அதிகமா போறதுக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மீட் பண்ண சிட்னி. ஓகே. லைட்ஸ் ஆன் ஆர் லைட்ஸ் ஆஃப்? லைட்ஸ் ஆஃப். லைட்ஸ் ஆஃப். டார்க் பர்சன். ஆமா. ரைட். டார்க்ல தான் ரொம்ப பியூட்டிஃபுல் திங்ஸ் இந்த உலகத்துல ஆகும், அவ்வளவுதான். ஓகே. இருட்டுல தெரியலனால அது பியூட்டிஃபுல் நினைச்சுக்கிறது. சொல்லுங்க. நெக்ஸ்ட். ஓகே. பியர்ட் ஆர் க்ளீன் ஷேவ்? பியரா க்ளீன்? பியர்ட் ஆர் க்ளீன் ஷேவ்? அது எப்படி? பியர்ட். ஓகே. கோவா ஆர் தாய்லாந்து? தாய்லாந்து. தாய்லாந்து ரொம்ப பிடிச்ச இடம். நிறைய கேர்ள்ஸ் கூப்பிட வச்சு டான்ஸ் பண்ணி விட்டுருவோம். நெக்ஸ்ட். தாய்லாந்து ரொம்ப பிடிச்ச இடம். எனக்கு பிடிச்சிருக்கு. நான் போயிட்டு இருக்கேன் தாய்லாந்து. ஷாப்பிங் பண்றோம், நிறைய ஷாப்பிங்ஸ் இருக்கு. ரொம்ப கம்மியான சீப்பான ஷாப்பிங் இருக்கும். பீச் செம்மையா இருக்கும். அது ஏதோ ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் பேர் வேற சொன்னாங்க. ஆமாமா இருக்கு. என்ன ஸ்ட்ரீட் இது? வாக்கிங் ஸ்ட்ரீட். ஆமா. ஓகே. சோ அங்க போயிருக்கீங்களா? ஆமா, போயிட்டு இருக்கோம். நைஸ். ஸ்லிம் ஆர் ஃபிட்னஸ்? ஸ்லிம்மா ஃபிட்னஸ் ஒரே இதுல தானே வரும். என்ன நீங்க பேசுறீங்க? எப்படிங்க ஃபிட்னஸ்ல வரும்? இப்ப நான்லாம் ஸ்லிம், நான் ஃபிட்னஸ் கிடையாது. நான் சொல்றது ஃபிட்னஸ் தான். ஃபிட்னஸ் என்னன்னா, ஃபிட்னஸ் நீங்க பண்ணனா ஹெல்த் நல்லா இருக்கும். ஹெல்த்துக்கு நம்ம பாடிக்கு எப்பவுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். கடவுள் கொடுத்து இதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்படிதான். சூப்பர். ஓகே. இளையராஜா ஆர் ஏஆர் ரஹ்மான்? ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுல நீங்க கண்டிப்பா இப்படி கேள்வி கேட்க கூடாது. யாருக்குமே இப்படி ரெண்டுமே சூப்பரா இருக்கு. சொல்லுங்க நெக்ஸ்ட். ஓகே. கராத்தே ஆர் குங்ஃபு? ரெண்டுமே பிடிச்சிருக்கு, பட் கராத்தே. நைஸ். சூப்பர். ரொம்ப நல்லா விளையாண்டீங்க. எனக்கு என்னன்னா, சஞ்சனா ஒரு லீட் அப்படிங்கிறது வந்து ஸோ ஒரு குறிப்பிட்ட படங்கள் மட்டுமே பண்ணிட்டு இருக்க ஒரு ரீசன். கம்மியான படத்தை தான் லீட் ரோல் பண்றேன். மத்த எல்லாம் செகண்ட் லீட் கேரக்டர் தான் பண்ணேன். என்ன பர்பஸ்னால? எதனால தெரிஞ்சுக்காம? எதனாலனா, எனக்கு ஹீரோயின்காக நான் வெயிட் பண்ண முடியாது. வெயிட் பண்ண மாட்டேன். எனக்கு ஹீரோயின்காக தான்
வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கிடையாது. எனக்கு கேரக்டர் ரோல் ஆக்டிங் ஓரியன்ட், எனக்கு என்ன ஆக்டிங் ஓரியன்ட் அந்த கேரக்டர் ஜஸ்டிஸ் கொடுக்கணும். ரேணிகுண்டா படத்திலே செகண்ட் லீட் ஆக்சுவலாக அதை தான் சொல்ல வரேன் நான். ரேணிகுண்டா படத்திலே செகண்ட் லீட் பண்ணுறதுக்கு அது கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நான் எனக்கு கேரக்டர் பண்ண தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஹீரோயினா காதை நான் அமைக்கனா பண்ணலாம், அந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா பண்ணலாம். அது தவிர அதுக்காக வெயிட் பண்ண சொல்லிட்டு எனக்கு பிடிக்காது. ரேணிகுண்டா இப்போ ரீசெண்ட் டைமில் பார்க்கும்போது என்ன தோணும்? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்க. நான் எப்பவுமே என்னோட படம் பார்த்த டைமில் நான் பண்ணல மாதிரி ஆடியன்ஸ் மாதிரி தான் பார்க்கும். ஓகே. ஸோ அப்படி பார்க்கறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின் ஆகணும், ஹீரோயினா நம்ம வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படிங்கிறது தான் சஞ்சனா. ஏன்னா அதுலேயுமே அந்த ஒரு ப்ளே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பீங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபைன் கேரக்டர் ஓகே அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை எப்படி அதை சூஸ் பண்ணுவீங்க? அந்த டிசிஷனுக்குள்ளே எப்படி வந்தீங்க முதல்ல? இல்லை அப்போவே எனக்கு இருந்துச்சு, ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருந்தே இருந்துச்சு. எது இருந்தாலே எனக்கு வந்து ஒரு ஆக்டிங் ஓரியன்ட் கேரக்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போவே எனக்கு இது இருந்துச்சு. ஓகே. ஸோ முன்னாடி ரேணிகுண்டாவுக்கு அப்புறம் கிடையாது, ரேணிகுண்டா ஒரு செகண்ட் லீடு தான். ஸோ அதுக்கப்புறம் வந்த கேரக்டர் இல்லாமல் ஒரு ஆக்டிங் ஓரியன்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படிதான் சூஸ் பண்ணிருந்தேன். பட் ஆனால் நீங்கள் சொல்கிறது என்னதான் அது ஓகேவா இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும். நீங்கள் என்ன ட்ரீமில் இங்கே வந்து சினிமாவுக்கு வந்தீங்க? எனக்கு என்னென்ன ஆக்ட்ரஸ் ஆகணும் அவ்வளோதான். அதில் ஹீரோயினா சொல்லிட்டு அப்படி கிடையாது. ஏன்னா எது கிடைச்சாலே ஒரு வேற மாதிரி பண்ணணும், ஜஸ்டிஸ் கொடுக்கணும் கேரக்டருக்கு. ஓகே. பட் ஆனால் இது ஒரு டைப் கேஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லையா? சஞ்சனானா ஒன்லி ஃபார் கிளாமர் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம கீழே எடுத்து பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் சீக்வன்ஸ் யூ கேன் டூ ஒன் ஐட்டம் நம்பர் ஆர் கிளாமர் அப்படிங்கிற மாதிரி. ஐட்டம் சாங் நான் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறேன், ரெண்டு படத்துல. அப்புறம் அஞ்சான்லேயும் நம்ம இன்ட்ரோ வாய்ஸ்ல அப்படியே ஒரு கேரக்டர் தான், அது சாங் கிடையாது, ஐட்டம் சாங் கிடையாது. சிந்து சொல்லிட்டு ஒரு கேரக்டர். ஆமாம், அதுதான் சொல்லலாம். அந்த கேரக்டர் இருந்தாலும் பட் அந்த ஒரு டைப் கேஸ்ட்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கிற எனக்கு ஃபீல் பண்ணிட்டு. அப்படிலாம் கிடையாது. ஓகே. எனக்கு அப்படிலாம் கிடையாது. என்னன்னா நமக்கு கிடைச்சி வாய்ப்பு ஒரு ஆக்டிங் ஓரியன்டாக இருக்கா இல்லை பார்க்கணும். அது பார்த்துட்டு அது பிடிச்சிருக்குன்னா பண்ணணும். ஸோ அப்படிதான் ரேணிகுண்டாக்கு அப்புறம் மீகாமட், அதுக்கப்புறம் அஞ்சான்ல பண்ணிச்சு. அதுக்கப்புறம் மற்ற எல்லாரும் டிஃப்ரெண்ட் ரோல் தான் பண்ணிச்சு. அது ரொம்ப பிடிச்சினால ஒரு சூர்யா கூட அந்த இருக்கு அந்த கேரக்டர், அந்த பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த கேரக்டர். அதே மாதிரி எனக்கு ரேணிகுண்டா படத்தில் டைரக்டர் என்ன சொன்ன பன்னீர் சார் தான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிச்சு பண்ண சொல்லிட்டேன். நீங்கள் கோப்படத்திலே பண்ணிச்சு, எதில் ஏன் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு நான் சொன்னேன். ஓகே, நம்ம குரு சொல்கிறோம், நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அதே மாதிரி சூர்யா கூட தான் இருக்குது அந்த கேரக்டர், நல்லா இருக்கும், பண்ணிச்சு அது அப்படி சொல்லிட்டேன். அதனாலதான். ஆமாம். அதே மாதிரி மீகாமன் கூட பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துச்சு. பட் எந்த பொண்ணுமே அந்த கேரக்டர் செட் ஆகல. அவங்க என்ன வேணா என்ன எவ்வளவு வேணா காசு கொடுத்துருவான், நீங்க தான் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த கேரக்டரே பண்ணிச்சு. ஓகே ஓகே. ஸோ அடுத்தடுத்த பிளான்ஸ்லாம் என்னென்ன இருக்கு? மிஸ்டர் எக்ஸ் ஆரிய படம், அப்புறம் கோல்மால், அப்புறம் சலுனி சொல்லிட்டு ஒரு படம், அப்புறம் ஒன் மோர் மூவி வில்லி கேரக்டர் பண்ணிருக்கு. திட்ட ஒரு 5-6 மூவிஸ் வெயிட்டிங் தான் இருக்கு. ஓகே. ஒரு கண்டிப்பாக நல்லா வெயிட்டிங் ஃபார், சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் திஸ் வேட்டைக்காரி 4th ரிலீசிங். ஓகே. ஸோ நீங்க எல்லாமே மவுத் பப்ளிசிட்டி பண்ணுங்க, தியேட்டர்ல போய் பாருங்க. ஃபேன்ஸ் ஆமாங்க, கன்னை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி காட்டுக்குள்ள கனடா ஃபேன்ஸ்க்குனால தான் நான் இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அவங்க எல்லாமே நான் கண்டிப்பாக ஒன்றுமே கிடையாது. ஸோ ரொம்ப தேங்க்யூ மேம், உங்களோட வேல்யூபிளான டைம் உங்களுக்கு ரொம்ப நன்றி. வேட்டைக்காரி மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் டீச்சர் வாங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றி.